நீதித்துறை அதாவது இப்போ அவங்களுக்கு இந்தியாவில் எல்லாரையும் கட்டுப்படுத்தியாச்சு. எதிர்கட்சிகளை நீங்கள் காலி பண்ணியாச்சு. ஊடகங்கள் அவங்கள தாண்டி போகிற லெவலுக்குலாம் இன்றைக்கி பெருசாக யாரும் இல்லைங்கிற இடம் வந்துடுச்சு. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் போது கடைசியில் நம்ம செய்கிற சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் நீதித்துறை குறுக்க வந்து நிற்கிது. நீதித்துறை எதிராக நின்று இதை கட்டுப்படுத்த பார்க்குதுங்கிற ஒரு பாயிண்ட் தான் அவங்கள ரொம்ப உறுத்திக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக பார்க்கணும். இப்போ கவர்னர் ரவி அவங்க தான் வர சொல்லியிருக்காங்க டெல்லியில். என்னென்னா அடுத்தது இந்த வழக்கில் என்ன பண்ணுறது, மேல்முறையீடுன்னு போனால் கவர்னர் தான் அதில் எதிர் மனுதாரர். இந்திய வரலாற்றிலே கவர்னர் மீது நீங்கள் டைரெக்டாக போட முடியாது, செக்ரட்டரி மேலே தான் போடணும். கவர்னர் ஆஃபீஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த கேஸே ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு தான். அப்போ கவர்னர்னா பெட்டிஷன் போடும்போது ஆப்வியஸாக அவர் இருக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்களாங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அடுத்தது இதை சட்ட ரீதியாக நகர்த்தும் போது இப்போ உடனடியாக அவரை பதவி விட்டு தூக்கணும்னா கோர்ட்டுனால தான் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி நம்ம தானே பண்ண விட்டோம். அவருக்கு இவ்வளவு பிரச்சனையும் கொடுத்து திமுக அரசுக்கு தொல்லை கொடுக்க சொன்னதே நம்ம சொன்னது தான் அவர் செஞ்சார். கட்டுப்பட்டு பெட்டி பாம்பா செஞ்சாருன்னும் போது அவரையும் கைவிடாத மாதிரி ஒரு இமேஜ் வரணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்ருக்காங்கங்கிறது மேலோட்டமாக பார்க்கப்படுவது. அடுத்து இந்த வழக்கில் அதாவது நீதிமன்றத்தை இப்போ இந்த வெறும் 2 கேஸ் மட்டும் இல்லை, வக்பு சட்டத்தினுடைய இடைக்கால விஷயங்களோ அல்லது கவர்னர் RN ரவி சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை, பெரிய அளவில் நீதித்துறைக்கு ஒரு கடிவாளத்தை ஆளுங்கட்சியாக நாடாளுமன்றத்தின் மூலமாக எப்படி பூட்டுவது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மோடி அமித்ஷா 2 பேரும் தாங்கள் இதில் நேரடியாக சம்மந்தப்படாத மாதிரி தங்களுடைய அடுத்த கட்ட ஆட்களை இறக்கி விட்டு பேச விடுவோம் அப்படின்னு செஞ்சுருக்கிறதா தான் பார்க்கப்படுது. இந்த வாரம் அதாவது இப்போ இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாத்துக்கும் சேர்த்து லீவு வந்துடும். அது முடிஞ்சு திரும்ப வரும்போது உச்சநீதிமன்றம் கூடுகிற போது அங்கே போயிட்டு ஐ திங்க் 21 திரும்ப திங்கட்கிழமை வராங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது வழக்கு மறுசீராயோ இல்லை மற்ற விஷயங்களையோ மத்திய அரசு நேரடியாக தங்களுடைய வழக்கறிஞர்களை இறக்கி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அதற்கான முன்னோட்டமாகவும் தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது.